சிறப்பாக வழிநடத்தினார்கள், நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது திரு கனகராஜ் சார் அவர்கள் மிகச் சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். சில குறைகள் இருந்தால் அவரிடம் நேரடியாக போனில் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம், அல்லது நேரடியாக வர சொல்லி எங்களுடைய சந்தேகங்களை தீர்த்தார்கள். ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள ஜாயின்ட் கமிஷனர் அலுவலகமாக இருந்தாலும் சரி, டிசி அலுவலகமாக இருந்தாலும் சரி, இதுவரை எந்த விதமான ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டங்களும் கருத்து கேட்பு கூட்டங்களும் நடத்தப்படவில்லை. ஆகவே வரும் காலங்களில் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை கருத்தில் கொண்டு சில்லறை வியாபாரிகளுடைய முன்னேற்றத்துக்கும் வரி ஆலோசகர் சங்கத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் ஜிஎஸ்டி அதிகாரிகள் துணை நிற்க வேண்டும். ஏனென்றால் ஜிஎஸ்டி அதிகாரியுடைய 90% வேலைகளை நாங்கள் முடித்துக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது கடந்த 7 ஆண்டுகள் 8 மாதங்களில் பல ஆயிரங்களை இழந்துவிட்டோம். ஜிஎஸ்டி லேட் ஃபீ என்ற வகையில் ஜிஎஸ்டி பெனால்டி, ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஜிஎஸ்டி லேட் ஃபீ, அதே போன்று ஒவ்வொரு வருடத்திற்கும் அனுவல் ஜிஎஸ்டி லேட் ஃபீ. ஆக இவையெல்லாம் புதிது. ஜிஎஸ்டி சட்டம் என்பது புதிதாக உள்ளது. அரசாங்கம் எத்தனையோ மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் வரும்போது சில விஷயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தினால் பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். அந்த அளவில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு இலகுவான எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், அந்த அளவில் யாரும் பாதிக்கப்படக்கூடாத அளவில், அதே நேரத்தில் வருமானமும் வசூல் செய்ய வேண்டும், வேலையும் நடக்க வேண்டும். இருபுறத்தில் உள்ளவர்கள் மனிதர்கள், நமது மக்கள் இதற்கு முன்பு பல வருடக்கணக்காக வரி செலுத்தியவர்கள். அவர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு தான் அவர்களிடம் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் செய்யப்பட வேண்டும். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் 6 மாதம் என்பதை ஒரு வருடமாக நீட்டிக்க தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில், நிதி அமைச்சகம், சிபிஐசி ஆகியோரிடம் கோரிக்கை வைக்கவும், அதே போன்று அகில இந்திய வணிகர் சங்கமும், அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கமும், அகில இந்திய ஜிஎஸ்டிபிக்கள் சங்கமும், தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கமும், தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கள் சங்கமும், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 மாவட்ட உள்ளன. மாவட்டங்களுக்கான வரி ஆலோசகர் சங்கமும் செப்பரேட்டாக உள்ளது. அந்த அளவில் 38 மாவட்ட வணிகர்கள் சங்கமும் தொடர்ச்சியாக இனிமேல் அந்தந்த மாதங்களுக்கு உண்டான விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் சிபிஐசி வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு நீங்கள் முறையாக கோரிக்கையை அனுப்பினால் அவர்கள் கண்டிப்பாக நமது கஷ்டங்களை, நமது நோக்கங்களை புரிந்து கொண்டு நிச்சயமாக நம்முடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் பழைய கேசி செய்தவர்களுக்கு ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் GSTR 4 அனுவல் ரிட்டர்ன் தாக்கலில் விலக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போன்று GST 9, GST 9C, GST கேன்சல் செய்தவர்களுக்கு GST 10 என்ற படிவம் தாக்கல் செய்ய வேண்டும். GST 10 ஃபைனல் ரிட்டர்ன் என்பது தாக்கல் செய்யாதவருக்கு 10,000 முதல் 20,000 லேட் ஃபீ வருகிறது. ஆக இவைகளெல்லாம் நீக்கப்பட்டு ஒரு குறைவான தொகை ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டத்தில் அரசாங்கம் வழங்குவதற்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் அரசாங்கத்திடம் நம்முடைய கோரிக்கைகளை இமெயில் மூலமாக ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கம், சிபிஐசி மற்றும் நிதி அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு மாண்புமிகு மாநில ஆணையர் அவர்களுக்கும் அவருடைய பார்வைக்கும் அனுப்பவும். ஆக இவைகளெல்லாம் செய்தால்தான் வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டியில் நாம் தாக்கு பிடித்து நிற்போம். இல்லை என்றால் தொடர்ச்சியாக பொருளாதார இழப்புகளை சந்திக்க நேரிடும். ஆக வணிகர் சங்கங்களும், வரி ஆலோசகர் சங்கங்களும், ஜிஎஸ்டிபிக்கள் சங்கங்களும் ஒற்றுமையுடன் நமது கோரிக்கையை, நமது கஷ்டங்களை, நம்முடைய நியாயமான உரிமைகளை சொல்லவும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு மட்டும்தானா விடுமுறை? இவையெல்லாம் ஜிஎஸ்டியில் அவசியம் சில வரி சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை என்பது விற்பனைக்கல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யுங்கள் என்று இது ஒரு விதமான